அதிகமான நேரம் நிற்கிற வேலையை நீங்கள் செய்கிறீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் சந்தோஷ் பாபு, ஹோமியோபதி ஹீலிங் ஜர்னி டே 65. பொதுவாக டிராஃபிக் போலீஸு, செக்யூரிட்டி, டீச்சர்ஸு, ஷாப்பில் அதிகமாக நிற்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் அளவுக்கு நின்றுக்கிட்டே வேலை செய்வாங்க. இந்த மாதிரி பல வருஷமாக நிற்கும் போது என்ன ஆகுன்னா உங்கள் காலில் சைலண்ட்டாக ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். அதுதான் வெரிகோஸ் வெயின். இது எப்படி வருதுன்னா, நம்ம வெயின்ஸோட வேலை கீழே ரத்தத்தை இந்த மாதிரி பம்ப் பண்ணி மேலே தள்ளும். நீங்கள் நிறைய நேரம் நிற்கும் போது என்ன ஆகுனா அதிகமான ரத்தம் காலில் தேங்க ஆரம்பிச்சிடும். பல வருஷமாக என்ன ஆகுனா அந்த வெயின்ஸ்க்கு அதிகமான வேலையில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த வால்ஸ் வீக் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா அதிகமான ரத்தம் அங்கங்கே தேங்க ஆரம்பிச்சிடும். இப்படி தான் வெரிகோஸ் வெயின் உருவாகுது. இது வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன அறிகுறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்ல பெயின் இருக்கும், அதே போல் கால் அரிப்பு இருக்கும், எரிச்சல் இருக்கும், அதே போல் பார்த்தீங்கன்னா காலை பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் ஒரு நரம்பு மாதிரி உங்களுக்கு புடச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாமல் அப்படின்னா நாள்பட்டு அந்த கால் கருப்பாகிட்டு இந்த மாதிரி அல்சர் உருவாக ஆரம்பிச்சிடும். இது நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ரெகுலராக காலையில் வாக்கிங் போக ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக நிற்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி நின்று தான் வேலை செய்யணும் நிற்க அவன்ற சுச்சுவேஷன் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஸ்டாக்கிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதே போல் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பம்பிங் ஆக ஆரம்பிச்சிடும். அலாங் வித் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எக்ஸலண்ட்டான மெடிசன்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஏரியாவில் ட்ரீட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் கேர்லெஸ்ஸாக விடுறதால தான் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆகிட்டு அல்சர்லாம் உருவாகி சர்ஜரி லெவலுக்கு போயிடுது. இந்த மெசேஜ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.